அனைவருக்கும் வணக்கம். நாம் சுத்த மகா ஞானி தாயுமானவ சுவாமிகள் பாடியருளிய தூய நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மௌனமாக இருக்க பழக வேண்டும் என்று தனக்கு மௌனகுரு சொல்லிக் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார். திருமூலருடைய மரபிலே வந்த சித்தர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட தூய ஞானத்தை முழுமையாக கற்றறிந்து தனக்கு ஆசி வழங்கி காட்டிக் கொடுத்த தன்னுடைய ஞானகுருவாகிய சென்மயானந்த குருவாகிய மௌனகுருவை தாயுமானவ சுவாமிகள் பெரிதும் போற்றி பாராட்டுகிறார். ஒரு யானையை எப்படி ஒரு அங்குசம் கட்டுப்படுத்துகிறதோ அதுபோல தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கும் மனத்தை கொண்டிருக்கும் யானையைப் போல இருக்கக்கூடிய மனிதர்களை அங்குசம் என்கிற குரு ஆசி என்கிற வார்த்தையால் கட்டுப்படுத்த முடியும். குரு ஆசி என்கிற அங்குசம் இருந்தால் ஒழிய மனிதன் என்கிற மத யானையை கட்டுப்படுத்த முடியாது, மனிதனின் மனத்தை கட்டுப்படுத்தவும் இயலாது என்கிற கருத்துக்களை பதிந்த பாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். மேலும் இன்னமும் பல நுணுக்கமான பல நற்கருத்துக்கள் இன்றைய பாடல்களிலே வர இருக்கின்றன. கேட்டு சுவைத்து மகிழுங்கள். ஆதிக்க நல்கினவர் ஆர் இந்த மாயைக்கு என் அறிவன்றி இடம் இல்லையோ, அந்தர புட்பமும் காணலின் நீரும் ஓர் அவசரத்து உபயோகமோ, போதித்த நிலையையும் பயக்குதே அபயம் நான் புக்கு அருள் தோற்றிடாமல், பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரசாலம் சாதிக்குதே, இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வது என்று புகழ்வாய். சண்மத ஸ்தாபனமும் வேதாந்த சித்தாந்த சமரச நிர்வாக நிலையும் மாதிக்கொடு அண்ட பரப்பெலாம் அறியவே வந்தருளு ஞான குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. இந்த உலக வாழ்க்கை நிச்சயம் நம்மை மிகப்பெரிய சிக்கலிலேதான் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இதிலே இருந்து எப்படி நாம் மீண்டு வருவது என்பதை நாம் எத்தனைதான் சிந்தித்து பார்த்தாலும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஞான குருமார்கள் தங்களுடைய ஆற்றலை கொண்டு நம்முடைய புத்திக்குள் புகுந்து நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞானத்திலே மேனிஃபெஸ்டேஷன் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். அதாவது மனதை எவ்வாறு மாற்றி அமைத்து விரும்பியபடி செயல்பட வைப்பது என்பதை சொல்லிக் கொடுப்பதாக ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கிறது. இது என்னவோ புதிதான ஒன்றல்ல. இதை நம்முடைய ஞானிகள் மகான்கள் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் வந்தார்கள். இதிலே சாதித்தார்களா என்றால் ஆம், நிச்சயம் சாதித்தார்கள். பல நூறு ஆண்டுகள் பரதகண்டத்தை வேற்று மதத்தவர் வேற்று தேசத்தவர் ஆண்டு வந்தார்கள். ஆனால் அத்தனை காலம் ஆண்டிருந்தாலும் கூட சைவநெறி அற்றுப்போகவில்லை, தமிழ் அற்றுப்போகவில்லை. சமஸ்கிருதம் முதலாகிய மொழிகள் அழிந்து போயிருந்தாலும் கூட, எத்தனையோ மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்திருந்தும் கூட தமிழ் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், இது எம்பெருமான் ஈசனால் உருவாக்கப்பட்ட மொழி. இது இங்கே சொல்ல காரணம், சண்மத ஸ்தாபகம் என்பது ஆதிசங்கரால் ஏற்படுத்தப்பட்டது. 6 மதங்களாக 6 பெரும் பிரிவுகளாக பிரிந்து கிடந்த காரணத்தால் மனிதர்கள் ஒற்றுமையின்றி இருந்தார்கள். மனிதர்களை ஒற்றுமைப்படுத்தவும் அவர்களுக்குள்ளே இருந்த சண்டை சடக்குகளை தீர்த்து வைத்து ஒருங்கிணைத்து ஒரே மதமாக மாற்றியமைக்கவும் ஆதிசங்கரர் பெருமான் விரும்பினார். அதன் காரணமாக 6 மதங்களையும் ஒன்றாக இணைத்து வேதாந்த சித்தாந்த சமரச நிர்வாக நிலையை ஏற்படுத்தினார். இதை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் பலரும் அதே வழியிலே தம் மக்களை நேர்வழிப்படுத்த முயன்றார்கள். ஆதிக்கத்தை செலுத்தியவர்கள் எண்ணற்றவர்கள் இருந்தாலும் கூட, எத்தனை பேர் எத்தனை விதமாக ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தாலும் இவையெல்லாம் மாயை என்பதை தம் மக்களுக்கு புரியப்படுத்தி அறிவுச் சுடரை ஏற்றி வைத்து சரியான பாதையிலே நகர்த்தக்கூடிய காரியத்தை ஞானிகள் மகான்கள் செய்து வந்தார்கள். புறத்திலே செடிகளிலே மரங்களிலே கொடிகளிலே பூத்திருக்கும் மலர்களைக் கொண்டு தாங்கள் விரும்பிய இறைவனுடைய உருவத்திற்கு அர்ச்சனை செய்வது வழக்கம். ஆனால் மனம் என்கிற மலரைக் கொண்டு தலைக்குள்ளே இருக்கும் ஜீவன் என்கிற சிவனை அர்ச்சிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக மன உறுதியையும் மனோதிடத்தையும் தன் மக்களுக்கு ஞானிகள் மகான்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, சரியான விடயத்தை போதித்து எக்காரணத்தை கொண்டும் ஏமாந்து விடாதபடியாக நம்மை தோற்று போய்விடாதபடியாக காப்பாற்றினார்கள். இந்த உலகம் பொய்யானது தான். ஆனால் இந்த பொய்யான உலகத்திலே இருந்தபடியாகவே நாம் நம்முடைய மெய்யான உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். என்னுடைய புத்திக்குள்ளே ஒரு இந்திரஜாலத்தையே நிகழ்த்தி என்னுடைய ஞானகுருவாகிய சென்மயானந்த குரு எனக்கு தூய ஞானத்தை காட்டிக் கொடுத்தார். அது காரணமாக நான் இந்த உலகத்தை வெல்ல முடியும், உலகத்தை மாத்திரமல்ல உலகத்தை சுற்றி கொண்டிருக்கும் மனத்தையும் வெல்ல முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்.
எனக்கு சரியான உபாயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, என் மகனே நீ வெல்வாய் என்று எனக்கு ஆறுதலும் தேறுதலும் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞான குருமார்களுடைய அந்த உதவியின் காரணமாகவே இந்த அண்டம் முழுவதையும் சுற்றி வந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் என் நிலை நீங்கிவிடாதபடியாகவும் சரியான பாதையை விட்டுவிடாதபடியாகவும் பயணிக்கக்கூடிய பக்குவத்தையும் ஆற்றலையும் என் குருநாதர் எனக்கு தந்தருளினார். அந்த மந்திர தந்திர யோக குருவை நான் போற்றி வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஏமாந்து போய்விடக்கூடாது. இந்த பிறவியிலே புலன்கள் வழியாக செல்லும் மனப்போக்கை நாம் கட்டுப்படுத்தாமல் போய்விட்டால் ஏமாந்து போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தாயுமானவர் கூறுகிறார். மின் அணைய பொய் உடலை நிலை என்றும் மையிலகு வெளிகொண்டு மையல் பூட்டும் மின்னார்கள் இன்பமே மெய்யென்றும் வளர்மாட மேல் வீடு சொர்க்கம் என்றும் பொன்னை அழியாது வளர் பொருள் என்று போற்றி இப்பொய் வேடம் மிகுதி காட்டி பொறை அறிவு துறவு ஈதல் ஆதி நற்குணம் எல்லாம் போக்கிலே போகவிட்டு தன் நிகரிலோ பாதி பாழும் பேய் பிடித்திட தரணிமிசை லோகாயதன் சமய நடை சாராமல் வேதாந்த சித்தாந்த சமரச சிவ அனுபூதி மன்ன ஒரு சொற்கொண்டு என்னை தடுத்தாண்டு அன்பின் வாழ்வித்த ஞான குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. மின் அணைய பொய்யுடலை நிலை என்று நாம் கருதியிருக்கிறோம். நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித உடல் என்பது ஒரு மின்னல் வீச்சை போல சடுதியிலே வந்து சடுதியிலே மறைந்து விடக்கூடியது. நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த முன்னோர்களுடைய உருவத்தை இப்போது நம்மால் காண முடியவில்லை. என்ன ஆயிற்று? அவர்களும் நம்மைப் போலவே சின்னஞ்சிறு குழவியாக இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து சிறுவனாய், இளைஞனாய், நடுத்தர வயது கொண்டவனாய், முதியவனாய், அதன் பிறகு மரணத்தை அடைந்தவனாய், காணாமலே போய்விட்ட ஒருவனாய் போயிருக்கிறார்கள். மின்னலைப் போல அவர்களுடைய வாழ்க்கை வந்து தோன்றி மறைந்து போய்விட்டது. இப்படி வந்து சடுதியிலே மறைந்து விடக்கூடிய இந்த அற்ப மனித உடல் வாழ்க்கைக்கு நாம் இத்தனை பெரிய ஆசுவாசத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் நமக்கே நம் மீது வெறுப்பாக வரும். அதிலும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதக விளைவு எது என்று கேட்டால், கண்களிலே மைகளை பூசி கண்களை சுழற்றியும் வீசியும் நம்மை காமப்பாதையிலே வீழ்த்திவிடக்கூடிய மங்கையர் மீது நாட்டம் கொண்டும் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதற்காக மாட மாளிகைகள் கூட கோபுரங்களை கட்டுவதற்காக மிகப்பெரிய மெனக்கெடல்களை செய்து வைத்தும், அது மாத்திரமல்ல இந்த மையல் கொண்டு கண் பார்வையால் சுழற்றி நம்மை காமப்படுகொலிலே வீழ்த்தக்கூடிய மங்கையர் மீது ஆசை வைத்து காமவயப்பட்டு நம்மை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்ப மனித உடல் வாழ்க்கையை மெய்யென்று கருதியிருக்கிறோமே, இதைவிட மிகப்பெரிய குற்றம் என்ன இருக்க முடியும் என்று தாயுமானவர் சொல்லுகிறார். மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட உலகியல் சார்ந்த இச்சையும் ஆசையும் வளர்ந்துவிட்ட காரணத்தால் புலன்கள் சார்ந்த உலகத்தை மாத்திரமே சதம் என்று கருதியிருக்கிறார்கள். இப்படியே போய்விட்ட காரணத்தால் இவர்களுக்குள்ளே பொறுமை, அறிவு, எல்லாவற்றையும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம், மற்றவருக்கு கொடுத்து பழக வேண்டும் என்கிற எண்ணம், இப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் தன் போக்கிலே போகவிட்டு தொலைத்து விட்டார்கள். இப்பொழுது மனிதர்களுக்குள்ளே இருப்பது வெறும் ஆசை, ஆசை, ஆசை மாத்திரமே. ஆசை வயப்பட்ட மனிதன் தானும் கெட்டு தான் சார்ந்தவர்களையும் கெடுத்துவிடக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்போது சொல்லுங்கள், தாயுமானவர் சொன்னதைப் போல மனிதன் மதம் கொண்ட யானையைப் போல தரிகட்டு திரிகிறான் என்பது உண்மையா இல்லையா? எனவே தரிகட்டு திரியக்கூடிய யானையை அதன் போக்கிலே போக விடாமல் அங்குசத்தை கொண்டு யானைப்பாகன் எப்படி தடுத்து நிறுத்தி அடக்குகிறானோ அதுபோல தரிகட்டு தெரியக்கூடிய மனத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை அங்குசத்தை, அதாவது அறிவு என்கிற அங்குசத்தை கொண்டு இழுத்து வைத்து தடுத்து நிறுத்தி அடக்கி சரியான பாதைக்கு திருப்பக்கூடிய காரியத்தை யானைப்பாகனைப் போல குருமார்கள் செய்கிறார்கள். எனவே குருமார்கள் உதவியில்லாமல் மனிதன் இந்த உலக வாழ்க்கையை வெல்ல முடியாது என்பதே உண்மை. இந்த போக்கிலே போய்க் கொண்டிருந்தால் தன் நிகரில்லாமல் ஒரு பேய் பிடித்த மனிதனைப் போலத்தான் மனிதன் மாறிப்போயிருப்பான். பேய் பிடித்த மனிதன் செய்வது இன்னதென்று தெரியாமல் பற்பல காரியங்களை செய்து சுற்றியும் சுழன்றும் ஓடியும் ஆடியும் தவித்தும் குதித்தும் பற்பல சேஷ்டைகளை செய்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அன்பின் கரங்கொண்டு தடுத்தாட்கொண்டு தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உத்தம சத்குரு வாய்த்திருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஞானம் சித்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஞானகுரு தனக்கு வாய்த்திருப்பதாக தாயுமானவர் கூறுகிறார். தாயுமானவருக்கு மாத்திரமல்ல, நம் அனைவருக்குமே ஒரு குரு வழிகாட்ட காத்திருக்கிறார். அந்த குரு யார் என்று கேட்டால்
அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.